பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாளில உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த நாள் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊர்ல ஒரு பையன் இருந்தாங்க. அந்த பையனுக்கு தூர பிரயாணம் போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை. உடனே அவன் அப்பாட்ட சொன்னான், "அப்பா நான் ட்ரெயின்ல 2 நாள் 3 நாள் பிரயாணம் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்குப்பா. நான் மட்டும் போகணும்ப்பா. நீங்க யாரும் வரக்கூடாது. நான் மட்டும் தான் போகணும்." அப்படின்னோடனே அப்பா, சரி மகனே நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி ட்ரெயின் டிக்கெட்டும் எடுத்து குடுத்துட்டாரு. உடனே இவனுக்கு கொஞ்சம் பயம். திடீர்னு என்னதாவது ஆயிடுமோன்னு, "அப்பா நான் போயிருவேனா போமாட்டேனா எனக்கு தெரியலையே. எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கே." அப்படின்னோனே, "உனக்கு பயம் சப்போஸ் வந்துச்சுன்னா, அதில அப்பா ஒரு லெட்டர் வச்சிருக்கேன். அந்த லெட்டர பிரிச்சு பார்த்தீன்னா, உனக்கு பயம் எல்லாம் போயிரும்." அப்படின்ட்டாராம். உடனே இவனுக்கு தைரியம் வந்துட்டு, ஆஹா! நம்ம அப்பா லெட்டர் வச்சிருக்காரு. அந்த லெட்டர பிரிச்சு பார்த்தா பயம் போயிரும். சரி நம்ம போலாம். நம்ம தனியா இருக்கணும்னு ஆசைப்பட்டோம். எல்லார்கிட்டயும் பேசி ஜாலியா இருக்கணும்னு அவனுக்கு அவங்க வீட்ல ஒரே ஒரு பையன் தான். அவன் அம்மா, அப்பா அவன் தான். உலகமே உள்ள ஒரே வீட்டுக்குள்ள தான் இருந்தோனே, அப்படியே தனியா போணும். ட்ரெயின்ல பிரயாணம் தனியா போணும். எல்லார்ட்டயும் பேசணும்னு ஆசைப்பட்டான். அதே மாரி போயிட்டான். ஒரு நாள் ஆச்சு. 2ஆம் நாள் ஆகும்போது அவனுக்கு பயம் வந்துருச்சு. ஐயய்யோ! நம்ம தனியா போறோமே! நம்மள யாராவது கடத்திட்டு போயிட்டா என்ன பண்ண? அப்படின்னு சொல்லிட்டு பயம் வந்துருச்சு. அப்ப அப்பா என்ன சொன்னாரு? பயம் வந்துச்சுன்னா, அந்த லெட்டர எடுத்து பாரு அப்படின்னு சொன்னார்ல. உடனே அவன் அந்த லெட்டர எடுத்து பார்க்கான். பார்த்தா அதில என்ன எழுதியிருக்கு? தம்பி நீ பயப்படாத. அப்பா பக்கத்து கம்பார்ட்மெண்ட்ல தான் இருக்கேன். பக்கத்து பெட்டியில தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோனே அவனுக்கு தைரியம் வந்துட்டு, ஐயா! நம்ம அப்பா நம்ம கூட தான் வராங்களா? அப்பா! தனியா விட்டுட்ட மாரி விட்டுட்டாங்க. ஆனா பக்கத்துல தான் இருக்காங்க அப்படிங்கிற தைரியம். அவனுக்கு உடனே ரொம்ப சந்தோஷம். சரி நம்மளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா, அப்பா பக்கத்து பெட்டியில தான் இருக்காங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கையிலயும் இயேசுப்பா சொல்றாங்க, "பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன்" அப்படின்னு சொல்லி. நம்மளும் அதே மாரி தாங்க. நெறைய விஷயங்கள்ல நெறைய பேர் ஊருக்கு போம்போது பிரயாணம் பண்ணி போம்போது பயருவாங்க. ஐயய்யோ! ஆக்சிடென்ட் ஆயிட்டே, கார்ல போம்போது ஆக்சிடென்ட் ஆயிட்டே, பஸ்ல போம்போது ஆக்சிடென்ட் ஆயிட்டு, ட்ரெயின்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிட்டு, ஐயோ! சிலது விபத்து நம்ம போயிட்டே இருக்கும்போது ஆக்சிடென்ட்ட பார்த்தா, ஐய்யய்யோ! இப்படிலாம் நடந்துட்டா நம்மளுக்கு ஏதாவது ஆயிருமா? அந்த பயமே வேண்டாம் ஏசப்பா, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லுன்னு சொல்லியிருக்காங்க. ஏசப்பா நம்ம கூடயே வரும்போது, அவர் நம்மளுக்கு தூதர்ல கொண்டு பாதுகாத்துக் கொள்வார். அதனால பயப்படாதீங்க. ஏசப்பா நம்ம கூடயே இருக்காங்க. ஓகே, பாய்.